இப்போ நீங்கள் வந்து மேடையில் ஒரு சாதாரணமாக ஹீரோ மாதிரி நீங்கள் போய் ஆடினீங்கன்னா அது வேறு மாதிரி போகும். ஒரு கட்சியோட தலைவருங்கிறது முறையில், பட் அது ப்ராபப்ளி அவருடைய ஸ்டைல் இருக்குது, அது விஜயோட ஸ்டைல் இருக்குது. மக்கள் வந்து விஜய் என்னத்தான் ஒரு தலைவர் இருந்தாலும் விஜய் வந்து ஒரு நடிகர், ஒரு மிகப்பெரிய டான்ஸரு அப்படி தான் பார்க்குறாங்க. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. நான் என்னால் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. புரியல எனக்கு. மறுபடியும் சொல்கிறேன், விஜய் அவர்களுடைய நேர் எதிரியாக அவர் சொல்லும்போது திமுக தான் சொல்லிட்டு இருக்காரு, அதிமுக இது வரைக்கும் சொல்லலை. இப்போ அப்படி இருக்கும்போது அவர் வந்து என்ன முடிவு பண்ணுறாரு, என்ன இன்னும் கோட் ஆஃப் கான்டக்ட் உங்களுக்கு வரல. இந்த மாதத்துக்குள்ளே வரணும் உங்களுக்கு கோட் ஆஃப் கான்டக்ட். ஆனால் 2 வாரத்தில் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அவர் சொல்றாரு. அதுக்கு நான் இப்போ உங்ககிட்ட பேசும்போது நான் என்ன சொன்னேன், தேசிய ஜனநாயக கூட்டணி தானே சொல்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில எங்களுடைய மேஜர் யாரு? மேஜர் வந்து எங்களுக்கு கூட்டணியில யாரு? நாங்க யார் வந்து முதலமைச்சராக நாங்க வந்து முன்னாடி கொண்டு போய் பேசிட்டு இருக்கோம்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அடிப்படையில் எங்களுடைய நாங்கள் ஓப்பனாக சொல்கிறோம், எங்களுடைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படி இருக்கும்போது அவர் எந்த கட்சியில் சார்ந்தவர்? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.